பாப்பா எங்க இன்னும்? ஹலோ சொல்லுங்க. இருக்காரு சார். உங்களுக்கு தான் ஃபோனு. உங்கள் வீட்டில் இருந்து பேசுகிறாங்க. சக்தியா? ஆமாம் சார். ஏய் சக்தி, ஹலோ. ஏய் கேக்கல. ஏய் கேட்க மாட்டேங்குது கிளியரா. ஏய் எது என்னாச்சுன்னு கேக்குறேன்ல. ஏய் கிளியரா சொல்லு. சக்தி அண்ணே, நீ சொல்றது கேட்க. சரி நீ போனை வை, வரேன். அண்ணா தம்பி, போன் அவர் எடுத்துக்க சொல்லுங்க. சரி சார். சக்தி சக்தி, ஏய் நான் அந்த கதவு துறேன். சக்தி நான் வெளியே கோலம் போட்டுட்டு இருந்தேன். பிரியு சைக்கிளில் உங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு வந்தா. வண்டியில் 2 பேர் வந்தாங்க. பின்னாடி இருந்தவன் பிரியு கிட்ட ஃபோனை பிடுங்கினா. பிரியு கத்துனா. நம்ம வீட்டை அவங்க கிராஸ் பண்ணும்போது நான் அவன் பின்னாடி இருந்தவனை காலரை பிடிச்சி இழுத்தேன், ஃபோனை வாங்கலான்னு. அப்படியே கேட்டில் இடிச்சு வீட்டுக்குள்ள வந்து விழுந்துட்டான். மூச்சு பேச்சே இல்லைப்பா. என்ன சொல்ற? ஏய் ஏய் எப்படி நடந்துச்சு? அந்த ஃபோனை வாங்குறதுக்காக நான் அவன் காலரை பிடிச்சி இழுத்தேன், வீட்டுக்குள்ள வந்து விழுந்துட்டான். எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. சக்தி சக்தி, நான் கேக்குறது புரியுதா உனக்கு? வீட்டுக்குள்ள எப்படி வந்து விழுந்தான்னு கேக்குறேன். ஃபோனை வாங்கணும்னு அவன் காலரை பிடிச்சி இழுத்தேன்ப்பா. அப்படியே எப்படின்னு எனக்கு தெரியல. சக்தி, சொன்னதையே திரும்ப கொஞ்சம் நிதானமா இரு. நல்லா யோசிச்சு பாரு. நீ பிடிச்சி இழுத்த, அவன் உள்ள வந்து விழுந்தான். விழுந்ததுக்கு அப்புறம் ஏதாவது எடுத்து அவனை அடிச்சியா? இல்ல, காலரை பிடிச்சி இழுத்தேன் ஃபோனை வாங்கலான்னு. எனக்கு தெரியல இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு. என்னம்மா எனக்கு சொன்னதையே தெரியல. சொல்லிட்டு இருக்கமா? சக்தி, இவன் கூட இன்னொருத்தன் பைக்ல வந்தான்ல, அவன் தெரியலப்பா. நீ இழுத்த உடனே இங்கதான் வந்து விழுந்தானா? தெரியலப்பா, எனக்கு ஞாபகம் இல்ல. தெரியல, எனக்கு சரியா தெரியல. இவன் எப்படி இங்க வந்து விழுந்தான்னு பார்க்கவே இல்லையா? கதவு திறந்திருந்ததா? எனக்கு தெரியலப்பா. ஐயோ சக்தி, கேக்குறதுக்கெல்லாம் தெரியலன்னு சொன்னா என்னமா பண்றது? நான் போனு அவன் காலரை பிடிச்சி இழுத்தேன். எனக்கு என்ன நடந்துச்சுன்னே சரியா தெரியலப்பா. சக்தி, நான் பேசுறது புரியுதா உனக்கு? சக்தி, நான் பண்ணது தப்பா? நான் பண்ணது தப்பா? நான் பண்ணது தப்பா? நான் பண்ணது தப்பா? இல்ல, நீ பண்ண தப்பு இல்ல. பாப்பா கிட்ட போனை புடுங்க வந்தான். நீ புடிச்சு இழுத்த, உள்ள வந்து விழுந்துட்டான். அவ்வளவுதானே? ஆமா ஆமா. பாப்பா எங்க? உள்ள. உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல? இங்க அடிபட்டுதா? என்னம்மா ஆச்சு? ஏன் பேச மாட்டேங்கிற?
எப்படியோ நடந்துருச்சு. நம்ம இதை ஃபேஸ் பண்ணிதான் ஆகணும். ஆனா நீ இதை பண்ணல. யாரு கேட்டாலும் நான் தான் பண்ணேன். அப்படிதான். புரிஞ்சுதா? ஆக்சிடென்ட் தானே, அப்புறம் எதுக்கு நான் பண்ணதை நீங்க பண்ணதா சொல்லணும்? சக்தி, சக்தி, தயவு செஞ்சு நான் சொல்றத மட்டும் கேளு. பாப்பா கிட்ட யாராவது கேட்டா அவ என்ன சொல்லுவா? ஷோ. இதை நான் எப்படி உள்ள வந்து விழுகிறது யாரும் பார்த்ததில்ல. நான் கடையில் இருந்தப்போ நீ கடைக்காரருக்கு ஃபோன் பண்ணி பாப்பா சைக்கிள்ல இருந்து கீழே விழுந்துட்டான்னு சொன்ன. நான் வந்து பார்த்தப்போ பெருசா எதுவும் அடிபடல. ஜாமானம் வாங்குறதுக்கு பாப்பா சைக்கிள் எடுத்துட்டு போனான். பின்னாடி நானும் போனேன். ஆப்போசிட்ல பைக்ல 2 பேர் வந்து பாப்பா கிட்ட இருந்து போனை புடுங்க பார்த்தாங்க. நான் தான் பிடிச்சி எடுத்தேன். உள்ள வந்து விழுந்துட்டான். யார் கேட்டாலும் இப்படிதான் சொல்லணும். ஆனா நான் தானே பிடிச்சி இழுத்தேன். சக்தி, நான் சொல்றத மட்டும் கேளு. யார் கேட்டாலும் இப்படிதான் சொல்லணும். புரிஞ்சுதா? ப்ளீஸ். பாப்பா கிட்டயும் இதே சொல்லணும். சரியா?